நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு விஷால் சொல்ற மாதிரி இந்த நிறுவனமும் மதுரையிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் தங்கமயில் ஜுவல்லரி. எங்கள் ஊரில் தொடங்கப்பட்டு அதற்கப்புறம் இப்போ தமிழ்நாடு முழுக்க விரிவடைந்து ஒரு பங்குச்சந்தையிலும் பட்டியலிடப்பட்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அக்டோபர் 2024 அதனுடைய உச்ச விலையான 2500 ரூபாய் வரைக்கும் போகுது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 30 விழுக்காடு இறங்கி இப்போ ஜனவரி 2025 1650 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ மறுபடி சிறிது மேலே எழும்பி 1850 ரூபாய் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? தங்கமயில் ஜுவல்லரி என்ன பிசினஸ் பண்றாங்க, எங்கிருந்து வருமானம் வருகிறது, அவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன, இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இந்த மதிப்பீடும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் 29 ரூபாய் கட்டணம் பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொன்னதற்காக செய்யப்பட்டதான். நீங்களும் எப்படி கட்டண உறுப்பினராக இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி. இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயே நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஜாயினால சேர முடியல, பல காரணங்கள் இருக்கு, கிரெடிட் கார்டு சரியில்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து தொடங்கப்பட்ட நிறுவனம். இப்போ இருக்கக்கூடிய ஓனர்ஸினுடைய அப்பாவான பாலுசாமி செட்டியார் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் வந்துட்டு அங்கே பாலு ஜுவல்லர்ஸுங்கிற பேரில் நடத்திக்கிட்டு இருந்த அந்த தங்க நகை செஞ்சு கொடுக்கக்கூடிய நிறுவனமானது 2000 அவங்களுடைய பெயரை வந்து தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்னு மாற்றிக்கிட்டு அது ஒரு பிராண்டட் என்டிட்டியாக மாறுறாங்க. 2007 அவங்க வந்துட்டு லிஸ்டட் கம்பெனியாக மாறுறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 58 கடைகள். முதலில் மதுரையில் தொடங்கப்பட்ட கடை 2023 வாக்கில் கும்பகோணம், இப்போ மொத்தமாக 58 கடைகள் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. நிறுவனத்தினுடைய 5 ஆண்டு கால பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய வருமானம் இப்போ வந்து 3826 கோடியில் இருக்குது. இது எல்லாமே லட்சங்கள்னால கடைசி 2 டிஜிட்டை விட்டுறலாம். 3826 கோடி. ஸோ 1700 கோடி பக்கம் இருந்தது 2020. 2 மடங்குக்கு மேலான வளர்ச்சி, கிட்டத்தட்ட 14 விழுக்காடு சிஏஜிஆராக வளர்ந்திருக்கிறது. அதே போல் எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 கோடியாக இருந்தது, இப்போ 217 கோடி, அதுவும் 2 மடங்கு வளர்ந்திருக்கிறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியானது சீராகவே இருந்திருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்த 45 கோடி ஈட்டிட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 123 கோடி. அது வந்து 2 மடங்குக்கும் மேலாக 2.5 மடங்குக்கு வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இவங்களுடைய தங்க விற்பனை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 கிலோகிராம், அதாவது 5 டன் தங்கம் வந்து 2024 விற்றுருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதே அளவு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மாற்றம் அடையலை. இப்போ 4 டன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 5 டன் பண்ணியிருக்காங்க. அந்த 1 டன் கூடி இருக்கிறது. இப்போ சேல்ஸ் வந்து 2 மடங்கு ஆகியிருக்கிறது. ஆனால் இவங்களுடைய அந்த மொத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25 விழுக்காடு தான் கூடியிருக்கு 5 ஆண்டுகளுக்கு மொத்தமாகவே, சிஏஜிஆராக இல்லை. ஸோ கோல்டு அந்த விலையினுடைய அந்த தாக்கத்தை நம்ம வந்துட்டு அவங்களுடைய ரெவன்யூவில் இங்கே பார்க்க முடியாது. 25 விழுக்காடு அவங்களுடைய விற்பனை கூடினாலும் அந்த விலையினால் மட்டுமே அவங்களுடைய ரெவன்யூ கூடியிருக்கு. அது ஒரு கோல்டு பிஸ்னஸுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதே போல் டைமண்ட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6000 கேரட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15000. ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கூடியிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோல்டு சேல்ஸ் மொத்தமாக வந்து ஒரு 3000 கோடி வருமானம் பார்த்தோமோ அதில் 318 கோடி மட்டுமே நான் கோல்டு சேல்ஸ். ஸ்டில் அந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டுக்கும் மேலாக தங்க நகையை மட்டுமே நம்பியிருக்கு. தங்க மயில்னு பேர் வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி தங்க நகை விற்பனையை மட்டுமே நம்பி இருக்கிறது. இதை பார்த்த பிறகு நமக்கு இவங்களுடைய எதிர்கால திட்டம் 2023-24 அவங்க என்ன செஞ்சாங்க, 24-25 என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த 2024 ஆண்டறிக்கை முழுமையாக முடியும் போது நமக்கு முழுசாக தெரிய வரும். அவங்களுடைய 2023-24 பார்த்தீங்கன்னா நான் கோல்டு ஐட்டம்ஸ் டைமண்ட் உள்ளிட்ட அந்த வைரத்துக்கு உண்டான மதிப்பை அவங்க உணர்ந்து அதனுடைய இதை வந்துட்டு 25 விழுக்காடு கூட்டியிருக்காங்க. 255 கோடியிலிருந்து 318 கோடியாக கூட்டியிருக்காங்க. அதில் பெட்டர் மார்ஜின் இருக்கிறதுனால அதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் வந்துட்டு 23 விழுக்காடு கூடியிருக்கு. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது க்ரீன்ஃபீல்டு ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி தான். ப்ரௌன்ஃபீல்டுங்கிறது அங்கேயே வந்துட்டு இடத்த வந்து விரிவாக்குறது, க்ரீன்ஃபீல்டு புதுசாக போடுறது. அது மாதிரி அந்த சேம் ஸ்டோர் சேல்ஸ் அப்படிங்கிறது புதுதாக நீங்கள் சேல்ஸ் தொடங்க ஸ்டோர் தொடங்கிறதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில்
சேம் ஸ்டோர் சேல்ஸை ஒரு நிறுவனமானது நிறைய அதிகப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அவங்களால இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை வச்சு அவங்களால இன்னும் அதிகமான பொருள் விற்க முடியுது அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது 23 விழுக்காடு கூடியிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு உண்டான அட்வான்டேஜ் அச்சீவ்மெண்ட்டு. அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9 புதிய அந்த கடைகள் திறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம 2025 ஆண்டறிக்கை வந்தோன்னு சரி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்த ஸ்டாக் டேர்ன் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 3.52 இருக்கிறது. அதாவது 3.75 மாற்றணும், இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ப்ரமோட்டர்ஸே 60 விழுக்காடு வச்சிருக்காங்க. இந்த ப்ரமோட்டர்ஸ் வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு கம்பெனிக்கு மீதான ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய அந்த கையிருப்பு கூடிக்கிட்டே வந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த டிசம்பர் 2025 இந்த காலகட்டத்தில் விற்றுக்கிட்டே போனது. எஃப்ஐனுடைய ஸ்டேக் வந்து இந்த நிறுவனத்தில் கூடியிருக்கு. கஸ்டடி பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய வந்து இந்த கடைசி 2 காலாண்டுகளில் செப்டம்பர்லையும் டிசம்பர்லையும் வாங்கியிருந்திருக்காங்க. அக்டோபர் 2024 வரைக்கும் மேலே போய்கிட்டு இருந்த நிறுவனம் அப்போ ஏன் இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2024 முடிஞ்ச காலாண்டில் இந்த நிறுவனமானது நஷ்டத்தை காண்பித்திருக்கிறது. அதுவரை லாபத்தை மட்டுமே பார்த்துருந்தது. நஷ்டத்தை காமிக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எதிர்பார்த்ததை விட கூடிவிட்டது செப்டம்பர் காலாண்டில். அதனால அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே வந்துட்டு லாஸில் இருந்தது. அது வந்துட்டு மொத்தமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் லாஸில் இருக்கும். சந்தை கொஞ்சம் பயந்துருச்சு. பட் அடுத்த குவார்ட்டரில் அதை வந்துட்டு நல்லா மீண்டு கிட்டத்தட்ட 48 கோடி திரும்பவும் லாபத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஏறி இருக்கிறது. இதை மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம அவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்ப்போம். இப்போ இதில் இபி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக ஒரு 75 கோடி வந்து லாபமாக எடுத்துருக்குது. அது ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக காலாண்டுக்கே 40 கோடி வரைக்கும் இப்போ லாபம் பார்த்தாங்க. நம்ம இப்போ ஸ்க்ரீனரில் கூட பார்த்தோம். பட் ஸ்டில் ஓகே, ஒரு ஆவரேஜாக ஒரு 100 கோடி அப்படின்னு வேணால் எடுத்துப்போம். அதர் இன்கம் ஒரு 3%. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கையில் பாரோயிங்ஸாக 532 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான் இது மாதிரி சின்ன நிறுவனத்துக்கு. அந்த வகையில் நிறுவனம் இப்போ விற்கக்கூடிய விலையில் வந்துட்டு சரியான மதிப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த லைபிலிட்டிஸையும் பாரோயிங்ஸையும் தூக்கிட்டால் கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த 1800 விலை வந்துட்டு இபியூ மெத்தடில் பக்கத்திலே இல்லை. இது மாதிரி நிறுவனங்கள் வளர்ச்சி அடிப்படையாக வச்சிருக்கிறதுனால வளர்ச்சியையும் கணக்கிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் வந்து 5 இயர் சிஏஜிஆர் வந்துட்டு ஒரு 4லிருந்து 22 விழுக்காடு வரைக்கும் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போய், அதாவது 2020 சுணங்கின அந்த வியாபாரமானது கூடியிருக்கு. அண்மை காலாண்டில் 22 விழுக்காடு வரைக்கும் அவங்களால பண்ண முடியுது. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக அவங்களால நெட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் சிஏஜிஆர் வந்துட்டு குறைஞ்சது 25 விழுக்காடு வரைக்கும் அவங்களால லாபத்தை ஈட்ட முடியுது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்யப்படுது அப்படிங்கிறதுனால 25 விழுக்காடு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு ரீசனபிள் கெஸ்ஸாகவே இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு பஃபட் கேல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய 123 கோடி ரூபாயிலிருந்து 32 விழுக்காடுங்கிறது, நம்ம 23 விழுக்காடு ஓகேன்னு பார்த்தோம், 32 விழுக்காடு வளர்ந்தால் இப்போ இருக்கக்கூடிய விலையான 1836 ஓகே அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதே நேரத்தில் இந்த டெட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1900 ரூபாய் இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு 6% மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஒருவேளை 25 விழுக்காடு தான் வளருவாங்கன்னு வச்சோம்னா 1500 ரூபாய், அதாவது இப்போ இறங்கின விலை 1600 பக்கம் போச்சு இல்லையா, அதுவே வந்துட்டு அவ்வளோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லை. பட் இவங்களுடைய வளர்ச்சியும் இவங்களுடைய இந்த கேப்பபிலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கேல்குலேஷனில் காமிக்குது. எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான். தயவு செஞ்சு உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. எங்களுடைய காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.